வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்துக்கு வாங்க தொடர் நிகழ்ச்சி. ஒரு பாவகத்துக்கு ஒரு காரகத்துவம் மட்டுமே இல்லை. ஒரு பாவகம் என்பது ஜாதக கட்டத்திலே லக்னத்திலிருந்து எண்ணி வரும் இடங்கள். ஆக ஒரு பாவகத்துக்கு ஒரு காரகத்துவம் மட்டுமே இல்லை. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவகத்துக்கு பல காரகத்துவங்கள் உண்டு. எது தொடர்பாக ஜாதக ஆய்வு செய்கிறோமோ அதை வைத்து அதனை பொருத்தி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நிகழ்ச்சியிலேயே இரண்டாம் பாவகம் பற்றி சிந்தித்தோம். அதில் வாக்கு பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்தோம். வாக்குக்கு மட்டுமே அந்த பாவகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டாம் பாவகம் பணவரவையும் குறிக்கும், கையிருப்பு பணத்தையும் குறிக்கும், உடலுக்கு தேவையான கலோரியை குறிக்கும், உடல் பருமனை குறிக்கும், உணவு, வாழ்க்கை துணை, மரணம் என நிறைய செய்து கொண்டே போகலாம். எந்த நிற கண்ணாடியை நமது பார்வை பதிகிறதோ அந்த நிறத்தில் தான் பொருள்கள் தெரியும். பச்சை நிற கண்ணாடி போட்டு பார்த்தால் பச்சையாக தெரியும். மஞ்சள் நிற கண்ணாடி போட்டு பார்த்தால் பார்ப்பவையெல்லாம் மஞ்சளாக தெரியும். அதுபோல ஒரு பாவகத்தை அணுகும்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு சிந்தனையை கருத்தில் கொண்டு அந்த பாவகத்தை அந்த சிந்தனையில் செயல்படுத்த வேண்டும். ஒருவரே வீட்டில் குடும்பத் தலைவராகவும் இருக்கிறார், அலுவலகத்தில் மேலாளராக இருக்கிறார், வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கிறார், வண்டி ஓட்டும்போது டிரைவராக இருக்கிறார். இப்படி பல நிலைகளில் இருப்பது போல என்பதை புரிந்து கொண்டால் இந்த பாவகத்தை புரிந்து கொள்வது சுலபம். அப்படின்னா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க என்று ஆவலோடு கேட்கும் உங்களுடைய எண்ணம் புரிகிறது. நெல்லை மாவட்ட வட்டாரத்திலே சேக்காளி சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். சேக்காளி என்பது நண்பன். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ என்பது ஆங்கில பழமொழி. இந்த நண்பர்களை அடையாளம் காட்டிச் சொல்வது ஏழாம் பாவகம்தான். இந்த ஏழாம் பாவகத்தை வாழ்க்கை துணை, கூட்டாளி, தொழில்முறை பங்காளி என பல நிலைகளுக்கும் சொல்லுவார்கள். அதை இன்னொரு வாய்ப்பிலே சிந்திக்கலாம். என்னங்க, நண்பர்களை ஜாதகத்தை வைத்து சொல்ல போகிறீங்களா என்று யோசிக்கிறீர்கள். புரிகிறது. நம்மை வழிநடத்தி செல்வதில் முதலிடம் நண்பருக்கு மட்டும்தான் உண்டு. காதலன் காதலி என்ற உறவுகள் கூட இப்படித்தான். நண்பருக்காக நாம் எதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் நமக்கு நண்பர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்குமா? சரி, இதை எப்படி தெரிந்து கொள்வது? சிலருக்கு மாற்று மதத்தினர் பலர் நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயமும் பெறுவர். ஒரு சிலருக்கு நண்பர்களால் விரயமும் நம்பி ஏமாறும் நிலையும் இருக்கும். காதலியும் வாழ்க்கை துணையும் வியாபார துணையும் மட்டும் தெரிந்து கொண்டால் போருமா? இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? உங்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், குருவுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று. அவ்வளவுதான், உங்கள் நண்பர்களை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும். குருவுக்கு பக்கத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிறித்துவ மத நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். கிறித்துவ மத நண்பர்களே அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்போ ஜாதகரே கிறித்துவராக இருந்தால் என்று விதண்டாபாதமாக கேள்வி கேட்டாலும் ஜோதிடத்திலே பதில் சொல்ல முடியும். ஒருவேளை ஜாதகரே கிறித்துவராக இருந்து அவருடைய ஜாதகத்தில் குருவுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிறித்துவ நண்பர்கள் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் கிறித்துவ நண்பர்களை மட்டுமே நம்புவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, எனக்கு குருவுக்கு இரண்டாம் இடத்தில் யாருமே இல்லையே என்று யாரும் வருத்தப்பட தேவையில்லை. அதுபோன்ற அமைப்புகள் உள்ளவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் செல்ஃப் டிபெண்டாக சுயசார்பு உடையவர்களாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு நன்மையே விளையும். குருவுக்கு இரண்டாம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தை வைத்து கொண்டு ஜாதகருக்கு உதவுபவர் யார், மற்றவர்களுக்கு உதவும் ஜாதகர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதேபோல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் அதன் தன்மையை வைத்து அவர்களின் நண்பர்களையும் அதனால் வரும் இயல்பினையும் சொல்லிவிட முடியும். நண்பர்களின் உறவு மேலிட்டு காட்டக்கூடிய பல திரைப்படங்கள் உங்கள் கண்முன் நிழலாடுகிறதா? எளிமையாக புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை சொன்னது. இதேபோல்
லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் இதன் தன்மையை தெளிவாக காட்டிவிடும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நண்பர்கள் தன்னை விட வயது கூடியவர்களாகவும் அனுபவசாலிகளாகவும் இருப்பார்கள். குரு இருந்தால் அறிவில் சிறந்த ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். லக்னத்துக்கு 7இல் ராகு இருந்தால் கொஞ்சம் அது சாப்பிடுவதில் பிரியமுடையவராக இருப்பார்கள். கூடவே செவ்வாயும் சேர்ந்து விட்டால் தினமும் சாப்பிடுவார்கள். வெளிப்படையாக சொன்னால் நண்பர்கள் நம்மை தேடி வருகிறார்கள், நாம் நண்பர்களை தேடி போவதில்லை. நட்பு என்னும் உறவு தானே நம்மை தெரிந்தோ தெரியாமலோ ஆட்டி படைக்கிறது. அதனால்தான் வேறு எதற்கும் இல்லாமல் அதிகபட்சமாக திருக்குறளிலே 31 அதிகாரங்களில் 310 திருக்குறள்களில் திருவள்ளுவர் வடித்து தந்திருக்கிறார். இத்தனை சிறப்பான நட்பை பற்றி அவை பாட்டி மற்றும் சொல்லாமல் இருப்பாரா என்ன? நல்லாரை காண்பதும் நன்றே என்ற மூதுரை பாடலை கொஞ்சம் அசை போட்டுத்தான் பாருங்களேன். காதல் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும், கல்யாணம் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் கூட வாழ்ந்துவிட முடியும். ஆனால் நண்பர்கள் இல்லாமல் வாழவே முடியாது. அதுவும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நண்பர்களாக இருந்துவிட்டால் வேற என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. உங்களுக்கான நிகழ்ச்சி தினமும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.